ஏரியை வந்து பனி ஏறி தொழில் செய்யக்கூடிய அவரை வந்து சுடுறாரு காலில். இது என்ன விதமான மணல் இல்லைங்க? நான் உண்மை ஒண்ணு சொல்லட்டுமா? எதுக்காக சுட்டாரு? அந்த கல் இறக்குறது வந்து கல் போதைப் பொருள் அப்படிங்கிறதுக்காக சுட்டாரா? சொல்லுங்க. கல் 3% முதல் 4%, 3% முதல் 7% வரைக்கும் ஆல்கஹால் இருக்கக்கூடிய கல் வந்து போதைப் பொருள் அப்படின்னா 45.8% ஆல்கஹால் இருக்கக்கூடிய அரசு விற்கக்கூடிய சாராயம் என்ன பொருள்? அப்ப முதல்ல சுட்டிருக்க வேண்டிய யார? இல்ல நீங்க கேள்விதான். ஆனா அதிகமா பலத்தை வந்து ஒரு பலவீனமானவர்கிட்ட அந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் காட்டுறாரு. சோ இதுக்கு வந்து என்னன்னா ஒரு பனை தொழிற்சாலை இப்ப வந்து திரு சீலன் அவர்கள் அவ்வளவு கொதிச்சாரு இந்த சாலை விபத்துல. அதுக்காக ஆலங்குளத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு பெருசா ஒரு போராட்டம் பண்ணி அந்த கல்ல பண்ணலாம் இல்ல தேர்தல் நேரம். ஒண்ணு நீங்க கவனிக்கிறது இல்லையா? கல்லுக்காக கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவுன்னு சொல்லிட்டு போறான்னு யாருங்க? நேரடியாக பணியில ஏறி கல் இறக்குன ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் காட்டுங்க. இல்ல அது செந்தமிழன் சீமான் இறக்குறாரு. போராடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இல்ல இந்த டைம்ல போராடாம இருந்தாரா? எங்க எல்லாம் பேசியிருக்காரு. தேர்தல் நேரம் இப்போ சரியா? தேர்தல் நேரம். அப்ப தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. சம்பவம் அறிஞ்ச உடனே அதுக்கான அறிக்கைகள் விட்டு அதுக்காக அடுத்த கட்ட இல்ல அது சீமானை அவர்களுக்கு கேட்டாரு. இப்ப அப்படி நீ உனக்கு சுடணும்னா நான் பனையாரி கல்ல இருக்கும் போது நீ என்ன சுட்டுக்கலாம்னு கேட்டாரு. அதுல இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த கடும் தண்டனை அந்த விவசாயி அந்த பனை விவசாயியோட சுட்டவனை தண்டனைகள் அதிகமாக்குன்னு தான் சொல்றாங்க.